கோட்டீஸ்வரன், இப்ப அதிமுக ஒருங்கிணைப்பு குழு கழகமாக இன்னைக்கு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. டிசம்பர் 15ற்கு பிறகு இது ஒரு கட்சியாக அறிவிக்கப்படுமா அப்படிங்கிற எதிர்பார்ப்புக்கு மத்தியில இப்ப தேர்தல் நெருங்குது, எந்த கூட்டணியிலும் இவர்கள் இல்லை, அதற்காக ஒரு கட்சி தேவைப்படுகிறது அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாமா? இது எதை உணர்த்துவதா இருக்குது? அதாவது அதிமுக ஒருங்கிணைப்பு குழு இல்ல அந்த முயற்சி என்பது தொடர் தோல்விதான். அம்மையார் ஜெயலலிதா மறைவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சர்ச்சைகள் எல்லாமே தொடர்ந்து இருக்கு. அதுல டிடிவி தினகரன் அவர்கள் அவருக்குன்னு ஒரு கட்சியை அமைத்துக் கொண்டு அம்மா மக்கள் முன்னேற்றம் கழகத்துல போயிட்டு ஒரு 5% வாக்குகளை வாங்கி ஒரு கட்சியாக ஒரு ஒரு கூட்டணிக்கு பேரம் பேசுறதோ இல்ல ஒரு கட்சியா தனியா களமாடுறதோ ஒரு வியூகத்தை அமைத்து அவர் பண்றாரு. ஆனா ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தவரைலாம் என்னன்னா, அந்த வெறும் கோர்ட்டுக்கு போறது, வழக்காடு மன்றம் நடத்துவது, அப்புறம் அந்த வழக்குல தன்மை என்பது அவருக்கு சாதகமாக வராத நிலைப்பாடு, அங்க இருக்கக்கூடிய கட்சிக்காரர்கள் அதை விட்டு வராத ஒரு சூழ்நிலையில ஒருவேளை இதையே அவர் கட்சியா மாத்துறாரு இல்ல இதற்கு ஒரு செயல்பாடு கொடுக்கும் பொழுது நாளைக்கு அவருக்கு என்டிஏ கூட கூட்டணிக்கு போனனாலும் அது உதவும். இல்ல விஜய் அவர்களோட தாவேக கட்சியில ஒரு கூட்டணி போறாரு, இல்ல அவர் தலைமையில இப்போ சீமான் அவர்களை ஏத்துக்கிறாரு. ஒரு பயணம் பண்ணுவது, தேர்தல் என்பது நீங்க தனியா இருக்க முடியாது. ஒரு பலாப்பழ சின்னத்துல போய் திருப்பி திருப்பி நிக்க முடியாது. அப்போ ஒரு கட்சின்னு ஒண்ணு இருந்தா அது பாதுகாப்பு ஒண்ணு. ஆனா கட்சின்னு அவர் ஆரம்பிக்க தன்மையில அவருக்கு அதிமுக மீது இருக்கக்கூடிய அந்த வழக்குகள்லாம் இருக்கு இல்லைங்களா, அது கொஞ்சம் நீர்த்து போயிடும். அதாவது வழக்கு என்பது இருக்கும், பட் அந்த கிளைம், அதாவது நீங்க தான் தனியா கட்சி ஆரம்பிச்சிட்டீங்களே, அதுக்கப்புறம் எதுக்கு நீங்க அதிமுக உங்களுது, நீங்க தான் ஒருங்கிணைப்பாளர் அப்படின்ற அந்த கோரிக்கைகள்லாம் அது நீர்த்து போகும். இப்போ ஒரு பக்கம் தன்னுடைய அரசியல் நிலையை சீர் செய்து கொள்வதற்காக, இப்ப தேர்தல் அரசியலை சரியாக அணுவதற்காக இந்த கட்சி ஒன்று ஓபிஎஸ் அவர்களுக்கு தேவைப்படுகிறது அப்படின்னாலும், அதிமுகவை உரிமை கோரக்கூடிய அந்த முயற்சி, அந்த வழக்குகள் நீர்த்து போக செய்வதனால இது எடப்பாடி தரப்புக்கு மேலும் பலம் கூட்டுவதாக அமையாதா? அதாவது எடப்பாடி பழனிசாமி அவருக்கு பலம் கூட்டுதோ இல்லையோ, ஓபிஎஸ் அவர்களை நம்பி ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்களா. ஆல்ரெடி மனோஜ் பாண்டியன் போயிட்டாரு. இது மாதிரி ஒவ்வொருத்தரும் இருக்கிறவங்க போனாங்கன்னா அடுத்த வைத்திலிங்கம் அவரோட நிலை என்ன, இல்ல உசிலம்பட்டி, ஆண்டிப்பட்டி அங்க இருக்கக்கூடிய கட்சிக்காரர்கள், ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் தேனியில இருக்கவங்களோட நிலைப்பாடு என்ன, அவர்களையும் சேர்த்துதான் கவனிக்கணும். அப்ப அவர்களுக்குன்னு ஒரு இயக்கம் இல்ல அவர்களுக்குன்னு ஒரு கட்சி. இப்ப உதாரணத்துக்கு வைகோ அவர்கள் மதிமுக ஆரம்பிக்கிறாரு. ஆனா அதுக்கப்புறம் மதிமுக திமுகவோட கூட்டணியில இருக்கு. ஆனா வைகோவை நம்பி இருக்கிறவங்களுக்கு ஒரு கட்சி, ஒரு சின்னம், ஒரு கொடின்னு ஒரு வழி இருக்கு. நீங்க இப்படியே தனியா ஒரு குழுவாவே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வழிவகை இருக்காது, தேர்தல் வியூகம் அமைக்க முடியாது, தேர்தலை போட்டியிடுறதே சிக்கலா போயிடும், சுயேட்சையா நிக்க முடியாது அல்லவா. ஒரு கட்சியாக இருந்தால் தானே ஒரு கட்சிக்குன்னு கிடைக்கக்கூடிய அங்கீகாரம், முக்கியத்துவம் எல்லாமே கிடைக்கும். ஆனா ஒரு கட்சியா அவரு மாத்துறதுன்றது அது முன்னாடியே செஞ்சிருக்கணும். அவரு வழக்கு என்பது ஒரு சைடு இருந்தாலும் செஞ்சிருக்கணும். அது காலதாமதம் அவரை ஒரு ஒரு பலவீனமான ஒரு இடத்துக்கு போயிடும். இது அவர் செய்யறது ஃபர்ஸ்ட் அவருக்கு நல்லது. ரெண்டாவது நீங்க சொன்ன மாதிரி எடப்பாடி பழனிசாமியோட அவருக்கு பலம் கொடுக்குற மாதிரி வரும். இப்போ ஃபர்ஸ்ட் தேவை யாருக்கு தேவைப்படுதுன்னா ஐயா ஓபிஎஸ்க்கு தான் தேவைப்படுது. ஏன்னா இபிஎஸ் பொறுத்த வரலும் அவர் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக ஆயிட்டு தேர்தலில் பிரச்சாரம், தேர்தலுக்கு ரெட்டலை ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் எல்லாத்தையும் கையெழுத்து போடுறது அந்த அதிகாரம் வந்துருச்சு. இவருக்கு தான் இன்னும் அந்த அதிகாரமோ இல்ல தனக்குன்னு ஒரு இயக்கமோ இல்லாம இருக்கிறார். அதனால அவருக்குன்னு ஒரு கட்சியை தொடங்குவது என்பது, நாளைக்கு அமித்ஷா கிட்ட போய் பேசணும், கூட்டணி வைக்கணும் அப்படின்னாலும் சரி, இல்ல விஜயோட சேர்ந்து ஒரு கூட்டணி அமைக்கிறாரு, இல்ல ஏதோ அவருக்கு உண்டான ஒரு வியூகத்தை அமைக்க முடியும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.